Let z is equal to root 3 by 2 plus I over 2 whole to the power 5 plus root 3 by 2 minus I over 2 whole to the power 5. இதில் ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் கண்டுபிடிச்சி அந்த ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டு எப்படி இருக்குன்றது தான் இந்த கொஷனில் பார்க்க போகிறோம். ஸோ கொடுத்துருக்குற எக்ஸ்ப்ரெஷன் பாருங்கன்னா பவர் வந்து ஹையர் தென் 1 இருக்கிறதுனால நம்ம வந்து ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஆயிலர் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க எக்ஸ்ப்ரெஷனை ஆயிலராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆயிலராக கன்வெர்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு கொசைன் அண்ட் சைனில் எழுதணும். ஸோ root 3 over 2 cosine pi by 6 sin pi by 6 வந்துடும். அதை நம்ம ஆயிலராக எழுதும்போது e to the power I pi by 6. அதே கீழே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைன் அவ்வளோதான் e to the power minus I pi by 6. ஸோ கொடுத்துருக்க எக்ஸ்ப்ரெஷன் என்ன சம் ஆஃப் தீஸ் டூ. ஸோ இப்போ பாருங்கள் ஈஸியாக அந்த பவரை நம்ம இன்க்ளூட் பண்ணிடலாம் எக்ஸ்போனென்ஷியலாக இருக்கிறதுனால. அதுவே இல்லைன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாகிடும் அப்படியே நம்ம சால்வ் பண்ணுறது. ஸோ இப்போ திரும்பி நம்மளுக்கு அடிஷன் ஆஃப் 2 ஆயிலர் இருக்கிறதுனால அகெயின் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை கொசைன் அண்ட் சைனில் எழுத போகிறோம். எழுதணுன்னா நம்மளுக்கு இமேஜினரி டேர்ம் அதாவது சைன் டேர்ம் வந்து கேன்சல் ஆகிடுது. ஸோ ஒன்லி நம்மளுக்கு என்ன டேர்ம் கிடைக்கிது கொசைன் டேர்ம் மட்டும்தான் இருக்குது. ஸோ இட் இஸ் 2 cosine 5 pi by 6. எப்பயுமே வந்துட்டு கிரேட்டர் தென் 180 இருந்ததுன்னா நம்ம வந்து ட்ரை டு ரைட் வித்தின் 180 டிகிரி ப்ரைமரி ஆர்குமெண்ட்டாக எழுதணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ப்ரைமரி ஆர்குமெண்ட்டாக எழுதணும்னா அது வந்து எப்படி எழுதலாம்னா pi minus pi pi by 6ன்னு எழுதலாம். ஸோ கொசைன் pi minus pi pi by 6 என்னது 180 minus theta கொசைன் வந்து நெகட்டிவ். ஸோ -2 cosine pi by 6ன்னு வந்துடும். ஸோ அது root 3 by 2. ஸோ நெகட்டிவ் root 3ன்னு வந்துடுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரியல் பார்ட் ஆஃப் z வந்து நெகட்டிவ் root 3, இமேஜினரி பார்ட் ஆஃப் z வந்து நம்மளுக்கு 0. ஸோ இந்த ஆப்ஷன் எதில் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பாருங்கள். ரியல் பார்ட் ஆஃப் z கிரேட்டர் தென் இமேஜினரி பார்ட் ஆஃப் z கிரேட்டர் தென் வந்துடுது. ஸோ ஒன்லி ஒன் தட் ஆப்ட் வந்து என்னென்னா இமேஜினரி பார்ட் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது ஆப்ஷன் பி மட்டும்தான் நம்மளுக்கு இங்கே செட் ஆகும். மற்ற எந்த ஆப்ஷனுமே வந்து நம்மளுக்கு செட் ஆகாது. ஈவன் த ரியல் பார்ட் ஆஃப் z லெஸ் தென் 0 கொடுத்துருந்தாலும் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இமேஜினரி பார்ட் ஆஃப் z வந்து கரெக்டாக இல்லை.